முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 168 பயனாளிகளுக்கு 4,65,000 ரூபாய் மதிப்பில் நல உதவிகள் வழங்கப்பட்டன. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நாகை மாவட்டம் கீழையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,00,000 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்தப்பட்ட விலையில்லா தையல் இயந்திரங்களை அமைச்சர் திரு OS மணியன் வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தையல் முடிச்சிருக்கேன், 10 வருஷம் ஆகுது. எனக்கு மாற்றுத்திறனாளி மூலியமாக எனக்கு தையல் மிஷின் கிடைச்சிச்சு. முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக நன்றி. நான் இந்த தையல் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த தையல் மிஷின் கிடைத்து எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு மிஷின் கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சிவகங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 693 பயனாளிகளுக்கு 4,93,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு பாஸ்கரன் வழங்கினார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற கூட்டுறவு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 125 பயனாளிகளுக்கு 1,96,00,000 மதிப்பிலான கடனுதவிகளை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு வழங்கினார். விழுப்புரத்தில் 220 மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் தையல் இயந்திரங்கள், திருமண நிதி உதவி, 3 சக்கர சைக்கிள்கள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் திரு CV சண்முகம் வழங்கினார். நாங்கள் வந்து பிரைவேட் பஸ்ஸில் தான் வரணும். நான் விழுப்புரம் ஒரு எலக்ட்ரிக் கடையில் தான் வேலை செய்கிறேன். பிறர் உதவியை நாடி தான் நான் பஸ்ஸுக்கு வரதா இருந்தாலும் வரணும். எனக்கு அந்த ஸ்கூட்டி ஆஃபீஸ் மூலயமா எழுதி போடுறதால ஸ்கூட்டி வண்டி கிடச்சிருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு கோடான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கவர்மெண்ட் தர 3 வீலருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், கூட்டி பெப்க்கு. நான் அதில் செலெக்ஷன் ஆகியிருக்கேன். எனக்கு வந்து கிடச்சிருக்கு. வெளியில் போயிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போது இது கொடுத்ததால எனக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வழங்கிய முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.